எழுச்சி. அநாதி காலமாக மாயினாலே கட்டுண்டு கிடக்கிற சம்சாரி சேத்தனர்களை எம்பெருமானே எழுப்புகிறான் என்று உபனிஷதங்கள் ஓதுகின்றன. நம்மையெல்லாம் எழுப்புகிற எம்பெருமானையும் எழுப்புவது என்கிற ஒன்று உண்டே. சுப்ரபாதம் என்று நாம் சொல்லுகிறோம். பகவான் தூங்குகிறானா என்னால் அவனுக்கு உறக்கமே கிடையாது. அவன் தூங்குவதே இல்லை. தூங்காத ஒருவனை எதற்காக எழுப்ப வேண்டும்? தூங்காத ஒருவனை எப்படி எழுப்ப முடியும் என்கிற கேள்விகள் பிறக்கும். அதற்கு தக்க சமாதானம் உண்டு. எம்பெருமானை நாம் பூசிக்கிற காலங்களிலே ஒரு அரசனைப் போலே பாவித்து பெருமானுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் என்று சாத்திரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பகவானை அரசனைப் போலே நடத்த வேண்டும். ராஜாதி ராஜன் என்னதானே எம்பெருமானை கொண்டாடுகிறோம். என் தேவராஜன் என்று பெருமானை போற்றுவதில்லையா? இமையோர் தலைவா என்று கொண்டாடுவதில்லையா? வானவர்தம் முன்னவன் என்று அழைப்பதில்லையா? ரொம்ப சிறந்தவன், தேவாதி தேவன், அரசனை காட்டிலும் நன்கு பூஷிக்க தகுந்தவன். எனவே சுப்ரபாதம் என்கிற ஒரு வழக்கத்தை நாமும் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் தாமும் சுப்ரபாதம் பாடினார், எம்பெருமானை எழுப்பினார். அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலழாயே என்று அழைக்கிறார் பெருமானை பார்த்து. அதே போலத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையிலே கண்ணன் பெருமானை துயில் எழுப்புகிறாள். மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு ஆண்டாளுக்கு உண்டு. மற்ற ஆழ்வார்களை எம்பெருமான் தானே எழுப்பி தன்னை காட்டி தன்னை பற்றி பாடும்படி செய்தான். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணினாள் தெரியுமா? எல்லாரையும் எழுப்புகிற எம்பெருமானையே தான் எழுப்பினாள். எனவே ஆழ்வார்களிலும் சிறந்தவள் என்று கோதை பிராட்டியை இன்னளவும் நாமும் கொண்டாடுகிறோம். ஆக பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார், ஆச்சரியமில்லை. பெரியாழ்வார் சுப்ரபாதமும் பாடினார். ஆண்டாள் நாச்சியாரும் சுப்ரபாதம் பாடியிருக்கிறாள். தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடியிருக்கிற சுப்ரபாதம் தன்னிகரில்லாத சிறப்பு பெற்றது.